ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுற்றும் சுடரே இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். அபிகிட்டையும் சுடர்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு சரளா சொன்னதுனால முதல்ல எல்லாருக்குமே அந்த கோவத்தினால கொஞ்சம் ஒரு மாதிரியாகவும் சுடர்கிட்ட பேசாமலையும் தான் இருந்தாங்க. ஆனால் போக போக பிள்ளைங்களுக்கு சுடர்கிட்ட பேசாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் அவங்களுடைய அம்மாவுக்கே தெரியாமல் சுடர் அது மட்டும் இல்லாமல் தருண் தியா அவங்க 2 பேரும் அப்பப்போ எல்லாருமே வந்து பேசிக்கிறாங்க. தியாவுக்கு தெரிஞ்சாலும் ஒரு சில நேரத்தில் அம்மா கிட்ட சொல்லிடுவாங்களோ அப்படின்னு பயந்துக்கிட்டு தருண் மட்டுமே தனியாக கூட நிறைய தடவை பேசுகிறாங்க. இப்போ கூட அந்த மாதிரி தான் வந்து தருண் தெரியாமல் சாக்லேட் கொடுத்தாரு. அதுக்கப்புறமா இங்கே அபியை வந்து பிள்ளைங்க ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. அவங்கக்கிட்ட பேசாமல் அவங்க சொல்கிற கதை, அவங்க செய்கிற சாப்பாடு இதெல்லாம் பிள்ளைங்களுக்கு நிறைய பிடிச்சிருந்துச்சு. கூடவே படிப்பு சொல்லிக் கொடுக்குற விதமும் பிடிச்சிருந்துச்சு. அதெல்லாம் இல்லாமல் பிள்ளைங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலையும் வந்து சுடர்கிட்ட மட்டும் இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. இப்போது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வர சொல்லி அவங்க அப்பாவை கேட்டப்போ அவர் வாங்கிட்டு வராமல் அம்மா வாங்கி தருவாங்கன்னு நினச்சேன் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது சரளா சொல்கிறாங்க, ஏன் நீங்கள் வாங்கிட்டு வந்து கொடுக்கக்கூடாதா அப்படின்னு. அப்போ தியா சொல்கிறாங்க, அப்பா வந்து எதுக்காக வாங்கிட்டு வரலன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னவும் இதுக்கு இது வந்து சண்முகம் அதிர்ச்சி ஆகுறாரு. தியா என்ன சொல்கிற நீ அப்படின்னு அவங்க அம்மா கேட்குவோம். ஆமாம்மா, காசு எல்லாத்தையும் அப்பா உங்ககிட்ட தான் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தால் எல்லாருக்கும் சேர்த்து தான் அப்பா எப்பயுமே வாங்கிட்டு வருவார். இப்போ நம்ம சுடர்கிட்டையும் அத்தைக்கிட்டையும் பேசாமல் இருக்கிறதுனால ஸ்நாக்ஸ் எங்களுக்கு மட்டும் வாங்கிட்டு வந்து கொடுத்தா அப்போ சுடருக்கு யாருமா வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க? சுடருக்கு ஸ்நாக்ஸ் இல்லைன்னு வருத்தப்படுவாள்ல, அதான் அப்பா வாங்கிட்டு வரல போல இருக்குது. எங்களால் புரிஞ்சுக்க முடியுதுப்பா. நீங்கள் சுடருக்கும் சேர்த்தே வாங்கிட்டு வாங்க, ஸ்நாக்ஸ் தானே அப்படின்னு தியா சொல்லவும் சரளாவுக்கு இது ரொம்ப கோபமாக இருக்குது. தியா என்ன பேசிகிட்டு இருக்க நீ அப்படின்றாங்க. மா, நீங்கள் சுடர்கிட்ட அத்தைக்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு தானே சொன்னீங்க. அவங்களுக்கு வேணும்னு அப்பா வாங்கிட்டு வந்து செய்யக்கூட கூடாதா? அவங்களுக்கும் நமக்கு எந்த சம்மந்தமும் இல்லையா? ஒரே வீட்டில் இருந்துக்கிட்டு எப்படிம்மா சுடரை பார்க்க விட்டுட்டு நாங்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்க முடியும்? இனி நாங்கள் சுடர்கிட்ட ஸ்நாக்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்க தான் போகிறோம். ஸ்கூலில் சுடர்கிட்ட பேச தான் போகிறோம். எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே ரொம்ப கிண்டல் பண்ணி கேட்குறாங்க. இவ்வளோ நாளாக சுடர்கிட்ட நல்லா தானே பேசிட்டு பழகிட்டு இருந்தீங்க, இப்போ ஏன் சுடர்கிட்ட பேச மாட்டேன்றீங்க? சுடர் தனியாக இருக்கா, தனியாக சாப்பிட்றான்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருக்காங்கம்மா. நாங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி வீட்டில் பேசுகிறதில்ல, வெளியில் போகும்போது ஸ்கூலுக்கு தனியாக போகிறோம், பேசுகிறது கிடையாது. ஆனால் ஸ்கூலில் மட்டும் பேச அலோவ் பண்ணுங்கம்மா ப்ளீஸ்மா. மேம்கே சந்தேகம் வருது, ஏன் சுடர்கிட்ட பேச மாட்டேன்றீங்கன்னு மேமே கேட்குறாங்க. ப்ளீஸ்மா, நாங்கள் சுடர்கிட்ட பேசுகிறோம். அப்பா, நீங்கள் நாளையிலேருந்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தால் எங்களுக்கும் சரி சுடருக்கும் சரி வாங்கிட்டு வாங்க. ஆனால் வாங்கிட்டு வர்றது தனித்தனியாக வாங்கிட்டு வந்து சுடர்கிட்ட கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்க வேண்டாம், அங்கே டேபிள் மேலே வச்சுடுங்க, சுடரை எடுத்துக்கிட்டோம் ப்ளீஸ்ப்பா அப்படின்னுவோம். என்ன சொல்லலாம், உன் பொண்ணு தியா சொன்னது போதுமா, இன்னும் வேறு ஏதாச்சும் சொல்லணுமா? அந்த சின்ன பிள்ளைக்கு இருக்கிற அறிவு உனக்கு இருக்கா அப்படின்னுவோம். இப்போ என்னங்க எனக்கு அறிவில்லைன்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு கோவப்படுமோ. இதை வச்சு ஒரு கோவப்பட்டு சண்டை போடாதீங்க டேடி, விடுங்க டேடி, நான் சொல்லிட்டேன்ல, நாங்கள் சுடர்கிட்ட ஸ்கூலில் இனி பேச போகிறோம், நீங்கள் என்ன சொன்னாலே நாங்கள் கேட்க போகிறது கிடையாது அப்படின்னு தியா தருணும். தியா வா உள்ளே போடாம் தருண் அப்படின்னு 2 பேரும் உள்ளே போகிறாங்க. சுடர்லாம் கேட்டுக்கிட்டு அமைதியாக அங்கே திண்ணையில் அபியும் சுடரும் உட்காந்துட்ருக்காங்க. பேசாமல் முகத்துக்கு நேராக அங்கே உட்காந்துக்கிட்டு அபி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சுடர் வந்து அவங்க சொன்னதெல்லாம் கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா தியா நம்மக்கிட்ட கோவப்பட்டு அப்பப்போ சண்டை போட்டாலையும் தியாவுக்கு நம்ம மேலே எவ்வளோ பாசம் பார்த்தியா, நம்மக்கிட்ட பேசாமல் இருக்கும்போது அவளுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது போல இருக்குது அப்படின்னு சுடர் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்து சண்முகம் உள்ளே போகிறாரு. உள்ளே போனதுக்கப்புறமா இங்கே இவங்க 2 பேரும் மட்டும் உட்காந்துட்ருக்காங்க. அம்மோ, தியா சொன்னதெல்லாம் கேட்டிங்களா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க அம்மோ? தியா தருண் ஸ்கூலில் பேசினா நான் அவங்கக்கிட்ட பேசவா வேண்டாவா அம்மோ? நீங்கள் தானே சொல்லியிருக்கீங்க பேசக்கூடாதுன்னு அப்படின்னுமோ. இங்கே பாருடா, தியாவே இவ்வளோ தூரம் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறப்போ சின்ன பிள்ளைங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஏதோ அண்ணி தான் கோவத்தில் அப்படி பண்ணுறாங்க. நீ தியா தருண் ஸ்கூலில் பேசினா அவங்கக்கிட்ட கேஷுவலாக பேசு. தியா சொன்ன மாதிரி ஸ்கூலில் எல்லாருக்கும் சந்தேகம் வரும்ல அப்படின்றாங்க. சரி அம்மோ, ரொம்ப தேங்க்ஸ் அம்மோ அப்படின்றாங்க. அம்மோ அப்படியே கேப்டன் அப்படின்னுவோம். சுடர் அப்படின்னு கோபமாக பேசுவோம். இல்லை அம்மோ இல்லை அப்படின்னு சுடர் அமைதியாக உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்னதான் இருந்தாலும் இந்த வெற்றியோட பேச்சை மட்டும் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாச்சும் சுடர் எடுக்காமல் இருக்காளா பார்த்தியா? அவன் மேலே அவ்வளோ பாசமாக சுடருக்கு. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு அபி ஒரு பக்கம் டென்ஷனாக இருக்காங்க. மறுநாள் வந்து சுடர் ஸ்கூலுக்கு போகிறாங்க. போகும்போது தியா தருண் அவங்கக்கிட்ட பேசுறது கிடையாது, வழக்கம்போல தனியாக தான் போகிறாங்க. ஆனால் ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறமா தியா சுடர்கிட்ட அவ்வளோ சந்தோஷமாக பேசுகிறாங்க. விளையாடும் போது எல்லோரும் சேர்ந்து ஒன்றா விளையாடுறாங்க. மதியம் வந்து லஞ்ச் கொண்டு வராங்க வெற்றி வந்துட்டு. அப்போது தருண் கேட்குறாரு, அங்கிள் உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லைல்ல, நீங்கள் ரெஸ்ட் எடுக்காமல் ஏன் மகேஷ்க்கு நீங்கள் லஞ்ச் கொண்டு வந்தீங்க, இப்போ உங்கள் உடம்பு எப்படி இருக்குது அப்படின்னு தருண் கேட்குறாரு. எனக்கு பரவாயில்ல
இல்லை தருண், இப்போ எனக்கு ஓரளவுக்கு சரியாயிருக்கு. டாக்டர் ரெஸ்ட் எடுக்க தான் சொன்னாங்க. ஆனால் உங்கள் எல்லாரையும் பார்க்காம என்னால் இருக்க முடியல. அதான் நான் வந்தேன். புலிக்குட்டி கூட தான் வந்திருக்கிறேன். புலிக்குட்டி வெளியே இருக்கிறான் அப்படின்றாங்க. ஓ அப்படியா அங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அங்கிள் இப்போ எப்படி இருக்கீங்கன்னு தியா கூட கேட்குறாங்க. அதே மாதிரி தான் மகேஷும், நீங்கள் ரெஸ்ட் எடுக்கலாம்ல அங்கிள், பாட்டியை கொண்டு வர சொல்லியிருக்கலாம்ல, இல்லை டிரைவர் அங்கிளை கொண்டு வர சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னுவோம். நான் தான் சொன்னேன் இல்லை மகேஷ், உங்கள் எல்லாரையும் பார்க்காம என்னால் இருக்க முடியாது அப்படின்றாங்க. நீங்கள் சாப்பிட்டீங்களா அங்கிள் அப்படின்றாங்க. இல்லையே, நான் இன்னும் சாப்பிடலையே, உனக்கு லஞ்ச் கொடுத்துட்டு போய் தான் சாப்பிடணும், சாப்பிட்டுட்டு இதுக்கப்புறம் தான் நான் மாத்திரை போடணும் அப்படின்னெல்லாம் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அப்புறம் எங்கள் கூடவே உட்காந்து சாப்பிடுங்க அங்கிள் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. பிள்ளைங்க எல்லோரும் சொன்னதுக்கப்புறமா உட்காந்து சாப்பிட்றாங்க. எல்லோரும் இப்போ ஒன்றா உட்காந்து தான் சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ இப்போது எல்லாரு கூடயும் ஷேர் பண்ணி அவங்க சாப்பிடும்போது சுடர்கிட்டையும் சாப்பாடு கேட்குறாங்க. சுடர் பேசக்கூடாதுன்னு மட்டும்தானே சொல்லியிருக்காங்க, ஆனால் சாப்பாடு கொடுக்கலாம்லன்னு சாப்பாடெல்லாம் வந்து வெற்றிக்கு கொடுக்குறாங்க. அதை சாப்பிட்டுட்டு வெற்றி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சுடர் பேசலைன்னா கூட பரவாயில்ல, சுடர் முகத்தை பார்த்துக்கிட்டே சுடர்கிட்ட இந்த மாதிரி சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு சின்ன சின்ன அசைவுகளோடையும் அப்படி இருந்தாலே போதும்னு வெற்றி நினைக்கிறாரு. ரொம்ப சந்தோஷமாக பண்ணுறாரு. அவன் அம்மா பேச்சை மீறி அவள் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறா. அது பொய்ன்னு அதாவது அதனால அது தப்புன்னு சொல்ல முடியாது அப்படின்னு வெற்றி அதை புரிஞ்சுக்கிறாரு. என்னதான் வெற்றி மேலே முதல்லலாம் வந்து ஆரம்பத்தில் வந்து பிரபாகரனுக்கும் வெற்றிக்கும் கொஞ்சம் கூட செட் ஆகாமல் இருந்தாலும் இப்போல்லாம் வந்து அவங்க ஓரளவுக்கு செட் ஆகிட்டாங்க. வெற்றி மேலே அவருக்கும் கொஞ்சம் பாசம் இருக்குது. வெற்றி நல்லவர், கர்ணா தப்பானவர்ன்றத நல்லாவே வந்து பிரபாகரன் புரிஞ்சுக்கிட்டனால வெற்றிக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவோம். அது வெற்றியோட மனசுலையுமே பிரபாகரனை பற்றி ஒரு நல்ல எண்ணத்தை உண்டு பண்ணுது. ஸோ முன்னாடி இருந்த கோவத்தை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இப்போது அவங்க கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போது அவர் சொன்ன விஷயத்த, பிரபாகரன் சொன்ன விஷயத்த யோசிச்சு பார்க்குறாரு வெற்றி. எதுக்காக அவர் அப்படி சொல்லிட்டு போகணும், யாரை புரிஞ்சுக்கிட்டு யோசிச்சு பழகணும்னு சொல்கிறாரு, ஒன்றும் புரியலையா அப்படின்னு. ஆக்சுவலி அதே மாதிரி இன்னொரு சைடு கர்ணா வந்து போலீஸ்கிட்ட போனால் அடுத்தடுத்து மாணிக்கத்தை கண்டுபிடிச்சா தான் மாட்டிப்போம் அப்படின்ற பயத்தில் இவரே இந்த பிரச்சனையை டீல் பண்ணிக்கலாம், எப்படியாச்சும் மாணிக்கத்தை கொண்டுடணும், அவனை நம்ம கையாலே முடிச்சிட்டோன்னா பிரச்சனை சால்வ் ஆகிடும்னு இவர் நினைக்கிறாரு. ஆனால் இப்போ ஒரு உயிரை கொலை பண்ண அளவுக்கு ஆனதுக்கப்புறமா அமைதியாக இல்லாமல் ஸ்வேதா பிரபாகரனை மூவ் பண்ண சொல்லிட்டாங்க. இப்போ பிரபாகரன் வந்து கேஸ் மூலிமா மாணிக்கத்தை தேடி கண்டுபிடிக்க மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. மாணிக்கத்தை மட்டும் கண்டுபிடிச்சி உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா அடுத்து வந்து கர்ணா நீ அவ்வளோதான் அப்படின்னு இவர் ரொம்ப சந்தோஷப்பட்டுருக்காரு. இவ்வளோ நாளாக வெற்றி மேலே பார்வதி அக்கா கொலைக்கு காரணமானவன் வெற்றியும் அது ஒரு விதத்தில் காரணம்னு கோபமாக பேசிகிட்டு இருந்த மகே ஸ்வேதாவே இப்போது வெற்றியை கொஞ்சம் பாசமாக கேர்ஃபுல்லாக இருந்திருக்கலாம்ல, உடம்பு ரெஸ்ட் எடுத்துக்கோங்க பார்த்துக்கோங்கன்னு சொல்லும்போது அதுக்கு அது வந்து அவருக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. அபி வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ பிரபாகரனுக்கு கால் பண்ணுறாங்க. சார் கேஸில் ஏதாச்சும் மூவ் பண்ணிங்களா, ஸோ மாணிக்கத்தை கண்டுபிடிச்சிங்களா, ஏதாச்சும் க்ளூ கிடச்சிச்சா, நான் எப்போ சார் வெளியில் வரேன், நாள் ஆக ஆக பயமாகவே இருக்குது, பரோல் முடிஞ்சு போகிறதுக்குள்ளே எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிடணும் அப்படின்றாங்க. கவலைப்படாதீங்க அபி, இப்போ ஸ்வேதா வந்து மாணிக்கத்தை மேலே மூவ் பண்ண சொல்லி அவனை அரெஸ்ட் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க. நான் ஆல்மோஸ்ட் மாணிக்கத்தை கண்டுபிடிக்க நான் ஆள் அனுப்பிட்டேன். இப்போது மாணிக்கம் வந்து அவன் சண்டையில் பாஸ்போர்ட்டை மிஸ் பண்ணிட்டு தான் அடுத்து பாஸ்போர்ட்டை ரெடி பண்ணி உடனே அவன் இங்கேருந்து துபாய் போகணும், வெளிநாட்டுக்கு போகணுன்ற மாதிரியும் அவன் இப்போது மூவ் பண்ணிகிட்ருக்கான். பணத்தை கொடுத்து ஏஜென்ட்ஸ் கிட்ட ரெடி பண்ண சொல்லியிருக்கான்றக்குள்ளும் எங்களுக்கு கிடச்சிருக்கு. ஆனால் அவன் இன்னும் ஆள் வந்து கிடைக்கல. எப்படியும் அந்த பாஸ்போர்ட்டை ரெடி பண்ணி வாங்குற போது கண்டிப்பாக அவன் நேரில் வந்து தான் ஆகணும். அப்படி அந்த பாஸ்போர்ட்டை அவன் வாங்குறதுக்கு வரும்போது தான் அவனை சுற்றி வளைச்சி பிடிக்கணும்னு எங்கள் டீம் பிளான் பண்ணியிருக்கோம். அப்படி கண்டிப்பாக அவனை பிடிச்சா ஏதாச்சும் உண்மை கிடைக்கும். அவன் வெளிநாட்டுக்கு போய் தப்பிச்சு போகிறதுக்குள்ள, துபாய் போகிறதுக்குள்ள எப்படியாச்சும் அவனை இங்கேயே அந்த பாஸ்போர்ட் வாங்குறப்பையும் பிடிச்சாகணும். அப்படி மட்டும் மிஸ் பண்ணிட்டோன்னா அடுத்து மாணிக்கத்தை பிடிக்கவே முடியாது அப்படின்னு அபி கிட்ட வந்து பிரபாகரன் சொல்லுவோம். ஆமாம் சார், நீங்கள் சொல்கிறது சரிதான். எப்போ வந்து கர்ணாவால் தனக்கு ஆபத்து இருக்குது தன்னுடைய உயிருக்கு அப்படின்னு மாணிக்கத்துக்கு தெரிஞ்சிச்சோ அப்போவே மாணிக்கம் தப்பிச்சு ஓடி போய் தன்னை காப்பாற்றிக்க தான் பார்ப்பாங்க. ஏதோ ஒரு பெரிய விஷயத்தில் மாணிக்கத்துக்கிட்ட நம்ம கர்ணா வந்து மாட்டிகிட்ருக்கான். அதனால தான் வந்து மாணிக்கத்தை முடிச்சு ஆகணும்னு கொலை பண்ணுற அளவுக்கு யோசிச்சிருக்கான். இப்போது கர்ணாவுக்கு பயந்துக்கிட்டு உயிர் வாழணுன்ற ஒரு ஆசையில் எப்படியாச்சும் தப்பிச்சு போகணும், இங்கேருந்தால் நம்மளை கர்ணா துரத்துக்கி கண்டுபிடிச்சிட்டே இருப்பான்னு தான் வெளியூருக்கு போகிறதுக்கு அவன் தப்பிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டுருக்கான் போல இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ விட்டுட்டோன்னா அப்புறம் மாணிக்கத்தை பிடிக்கவே முடியாமல் போயிடும். நானும் வெளியில் வரதுக்கான வழி கிடைக்காம போயிடணும். அவர் போகிறதுக்கு முன்னாடி கர்ணா எதுக்காக பணம் கொடுத்தான், கர்ணாவை
என்ன சொல்லி மிரட்டி பணம் வாங்கினீங்க? ஏதாச்சும் கர்ணா தப்பு பண்ணியிருக்கானா? பார்வதி அக்கா கொலை விஷயத்தில் ஏதாச்சும் மாணிக்கத்துக்கோ இல்லை கர்ணாக்கோ சம்மந்தம் இருக்கான்னு அவங்கக்கிட்ட ஒரு வார்த்தை அவர்கிட்ட கேட்டு நம்ம கேஸில் ஒரு தெளிவு கிடைச்சதுக்கப்புறமா அவர் எங்கே வேணாலே போகட்டும், அவரால் நமக்கு நடக்கிற நல்ல விஷயம் அது மட்டும்தான், வேறு எந்த யூஸும் கிடையாது அப்படின்னு இங்கே அபி சொல்லவும், கரெக்ட் அபி, நீங்கள் சொல்கிறது சரிதான், இதனால தான் அவரை வந்து தேடி வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கணும்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா டீம்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. நாளைக்கு காலையில் அந்த ரிப்போர்ட்டை, அதாவது நாளைக்கு காலையில் பாஸ்போர்ட்டை வாங்கினு நாளைக்கு மதிய ஃப்ளைட் பிடிச்சி அதாவது கிளம்புறதா தகவல் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக அவரை பிடிச்சிருவோம் அபி, நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் கேஸ்லேருந்து வெளியில் வந்துடுவீங்க, கண்டிப்பாக ஒவ்வொரு முடிச்சா அவளும் அப்படின்னு அவர் சொல்லவும், ரொம்ப தேங்க்ஸ் சார், எப்படி ஆச்சு ப்ளீஸ் சார், எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிருங்க அப்படின்னு அபி சொல்கிறாங்க. இதே விஷயத்த இப்போது கர்ணாவும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவன் மட்டும் வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிடவே கூடாது, ஏமாற்றிட்டு தப்பிச்சு போகலாம். நான் நினைக்கிறேன் நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் எனக்கு பயமாக தான் இருக்கும். நீ எப்போ யார்கிட்ட உண்மையை சொல்லுவேன்னு ஒருவேளை அபிக்கோ இல்லை வேறு யாருக்கோ இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா என் கதை அதோ கதி தான். நான் நினச்சது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க போகுது. சேத்தாவை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். என் கல்யாணம் நடந்து முடிகிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அதுக்காக தானே நான் பார்வதியை கொலை பண்ணேன். உன்னை முடிச்சிட்டா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். நீ முதல்ல வெளிநாட்டுக்கு போக உன்னை விட்டா தானே நீ எப்படி தப்பிச்சு போயிடுற நானும் பார்க்குறேன்னு கர்ணா வந்து இப்போ யாருக்கும் தெரியாமல், ஏன் இந்த தடவை கூட வெற்றிக்கு ஸ்வேதாவுக்கு வீட்டில் யாருக்குமே தெரியாமல் அந்த மாணிக்கத்தை பிடிச்சி அவரை போட்டு தள்ளுற பிளானில் அவரும் நாளைக்கு காலையில் போகணும்னு முடிவு பண்ணியிருக்கிறாரு. இன்னொரு சைடு இங்கே ஸ்கூலில் சுடரை பார்த்துட்டு வெற்றியும் புலிக்குட்டியும் வந்துட்டுருக்காங்க. அப்போது ட்ராவல் பண்ணால் அதிகமாக பெயின் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நல்லா வாக்கிங் மாதிரி நல்லா நடந்துக்கிட்டே வந்து அந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் வந்து லூஸ் ஆகட்டும், ஸோ வண்டியில் போனால் நிறைய பெயின் ஆகும், நடந்து போனால் அதுவே வந்து லூஸ் ஆகும், அந்த தையல் வயிறு இதெல்லாம் நார்மல் ஆகும் அப்படின்றதுக்காக டாக்டர் நல்லா வாக் போக சொல்லியிருக்காங்க. அப்படின்றதுனால நல்லா ஜாலியாக வந்து இவங்க நடந்தே வெற்றி பேசிகிட்டே வராரு சுடரை பற்றி. சுடர் என்கிட்ட பேசலைன்னா கூட எனக்காக இன்றைக்கி அவள் சாப்பாடு கொடுத்தா, நான் அவள் நான் பேச நடக்கிறதையும் ஒரு பேப்பர் எழுதி நாங்கள் படிச்சுக்கலான்னு இருக்கிறோம்டா அப்படின்றாங்க. நல்லா வேலை பண்ணடா அபி. அபியை பேச்சை மீறி சுடர் எதுவும் செய்யக்கூடாதுன்னு நினச்சிட்ருக்கா. நீ இப்போது பேப்பர் மூலயமா பேசுறதுனால சுடரும் சந்தோஷப்படுவா, உனக்கும் சந்தோஷப்படுற மாதிரி இருக்கும், உன் பொண்ணுக்கிட்ட நீயும் பேசுகிற மாதிரி ஆகும், சரியான ஒரு விஷயந்தான் அப்படின்னு புள்ளிக்குட்டியும் பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போது அபியை ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. அப்போ தான் இங்கே வெற்றியை பார்க்குறாங்க. பார்த்தாலையும் இவங்க 2 பேரும் அமைதியாக அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கவும், இப்போது சுடர்கிட்ட பேசக்கூடாதுன்னு வெற்றிக்கிட்டேயும் நம்ம டேரெக்டாக ஆல்ரெடி சுடர் முன்னாடி சொன்னோம். இப்போது தனியாக இருக்கிறப்போ அவர்கிட்ட பேசலாம் அப்படின்னு 1 நிமிஷம் அப்படின்னு அபி கூப்பிடுறாங்க. அப்போது புலிக்குட்டி என்ன பண்ணுறாரு, அவங்க ஏதோ பேச நினைக்கிறாங்கன்னு வெற்றி நான் அங்கே போய் நிற்கிறேன் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. அப்போ தான் என்ன வேணும் உனக்கு அப்படின்றாங்க. நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன், பிரபாகரன் சார் சொன்னார், இப்போ உடம்பு எப்படி இருக்குது அப்படின்றாங்க. ஓ, உனக்கு எனக்கு உடம்பு எப்படி இருக்குன்றதெல்லாம் அக்கறையாக இருக்கா அப்படின்றாங்க. ஏதோ ஒரு மனிதாபிமானத்தில் கேட்டேன் அப்படின்றாங்க. நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நீ அளவு கிடைந்தா அதிகமாக அந்த கர்ணாவை நம்புற, தேவையில்லாமல் அவனுக்காக நீ ஏன் உயிரை கொடுக்கணும்னு நினச்சா, அவன்லாம் அந்த அளவுக்கு வர்த்தே கிடையாது, அவன் ஒரு அயோக்கியம் அப்படின்னலாம் பேசுகிறாங்க. அபி வெற்றிக்கு இது கொஞ்சம் கோவத்தை உண்டு பண்ணுது. இங்கே பாரு, கர்ணாவை பற்றி தப்பாக பேசாத அப்படின்னு. நீ என்றைக்கு தான் அவனை பற்றி பேசும்போது நீ அதை புரிஞ்சிட்டு இருந்திருக்க, என்றைக்குமே புரிஞ்சுக்கிட்டது கிடையாது. உங்ககிட்ட பேசி எந்த யூஸும் இல்லை. நான் இப்போ அதை பற்றி பேச வரல. இங்கே பார், சுடர்கிட்ட நீ பேசுறத நிறுத்திக்கோ. நீ எதுக்காக என் அண்ணன் பசங்கக்கிட்டலாம் பேசணும்? அவரோட உயிருக்கு கர்ணாவால் ஏதாச்சும் ஆபத்து வந்தால் என்னால் தாங்கிக்க முடியாது. என் மேலே இருக்கிற கொலவெறியில் அந்த கர்ணா என்ன வேணாலும் பண்ணுவான். நீ அவங்க யார்கிட்டையும் பேசாத, தயவு செஞ்சு. அவள் வேறு, சுடர் வேறு, வீட்டில் இருக்கிற போதெல்லாம் உங்ககிட்ட பேசணுன்னே கேட்டுக்கிட்டே இருக்கா. தயவு செஞ்சு வழியில் நீ எங்கேயாச்சும் அவள்கிட்ட பேசணுன்னு அவளை முயற்சி பண்ணி ரொம்ப கஷ்டப்படுத்தாத. அவள் சின்ன குழந்த பாவம் அப்படின்றாங்க. இங்கே பாரு, நீ என்ன சுடர் உன்னோட அண்ணன் பொண்ணு தான், உன் அண்ணன் பொண்ணாக தான் எனக்கு தெரியும்னு நீ நினச்சிட்ருக்கியா அப்படின்னு கேட்கவும் இது அபிக்கு அதிர்ச்சியாக இருக்குது. அபி அமைதியாகவே இருக்கிறாங்க, இப்போ எதுவுமே பேசாமல். இங்கே பார், சுடர் என்னோடைய பொண்ணுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என் பொண்ணு சுடர்ன்றதுனால தான் நான் சுடரை விடாமல் தேடி தேடி வந்துகிட்டே இருக்கேன். நீ சொல்கிறதெல்லாம் சுடர் கேட்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ சொன்னதுனால சுடர் இப்போ என்கிட்ட இருந்து விலகி நின்றுட்டுருக்கா. நான் ஒன்றும் சுடர்
உன்னுடைய அண்ணன் பொண்ணுன்னு நினைக்கல, சுடர் என்னுடைய பொண்ணுன்னு உன்னை அந்த ரவுடிங்க கடத்தி வச்சுருந்தாங்களே கர்ணாவோட ஆட்கள், அன்றைக்கே எனக்கு தெரியும், சுடர்கிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றாங்க. என்ன முழிக்கிற, சுடர் இதை பற்றி உங்ககிட்ட சொல்லலையே அப்படின்றாங்க. சுடர் நான் கேட்கும்போது அப்படி எதுவும் சொல்லலையே அப்படின்றாங்க. நான் உள்ளே இருக்கிறது அம்முவான்னு கேட்டப்போ ஆமாம் அப்படின்னு சொன்னேன். அம்முன்றியே ஏன்டா அப்படின்னு கேட்கும்போது அவங்க என் அம்மானு சுடர் அன்னைக்கு தான் என்கிட்ட விஷயத்த சொன்னான். அவர் வேலை சுடர் அதை பதற்றத்தில் மறந்துருக்கலாம், எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. சுடர் என்னுடைய பொண்ணு, என் பொண்ணு பிறந்து வளர்ந்து 10 வருஷமாக கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கிறா. என் பொண்ணு சுடர் உண்டான விஷயத்தையும் அவள் பிறந்த விஷயத்தையும் என்கிட்ட சொல்லாமல் மறைச்சிட்டு இல்லை, 10 வருஷமாக என்கிட்ட இருந்து அவளை பிரிச்சுட்டு இப்போவும் அவளை என்கிட்டேருந்து பிரிக்கலான்னு நினைக்கிறியா? எங்கே பார், சுடருக்கு கண்டிப்பாக ஒரு நாள் நான் தான் அவள் அப்பான்றத சொல்லி புரிய வைப்பேன். கேப்டனாக அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவளுக்கும் என்னை பிடிச்சிருக்கு. நீ என் பொண்ணு மனசில் என்னை பற்றி தப்பாக நான் சொல்லி வச்சுருக்கிறதெல்லாம் பொய்ன்னு நான் நிரூபித்து சுடர் என்னுடைய பொண்ணு, நான் தான் உன் அப்பான்னு சொல்லி கண்டிப்பாக ஒரு நாள் என் பொண்ணை என்னை ஏற்றுக்க வைப்பேன். நான் அது வரைக்கும் சுடரை விடாமல் நான் பேசிக்கிட்டே தான் இருக்க போகிறேன். நீ நினைக்கிறது எதுவும் நடக்க போகிறது கிடையாது. எங்கள் பார், உன் அண்ணன் வீட்டில் சுடருக்கு என்ன நிலைமை ஏற்பட்டுருக்குன்றதை என்னால் நல்லாவே புரிஞ்சிக்க முடியுது. இந்த சின்ன வயசில் அவளுக்கு தேவையில்லாமல் கஷ்டத்தெல்லாம் கொடுக்க வேண்டாம். நீ எப்படியும் பரவல் முடிஞ்சு போக தானே போகிற, பேசாமல் சுடரை என்கிட்ட கொடுத்துட்டு போயிடு, நான் அவளை பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. ஏய் இங்கே பாரு, இந்த விஷயம் உனக்கு தெரியக்கூடாதுன்னு தான் சுடரை நான் இத்தனை வருஷமாக பாதுகாப்பாக மறைச்சி வச்சுட்டு இருந்தேன். ஆனால் உனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு, அதோடு நிப்பாட்டிக்கோ. சுடரை உறவு கொண்டாடணுன்ற எண்ணத்தில் மட்டும் நீ என்றைக்குமே இருக்காத. சுடர் என்னுடைய பொண்ணு மட்டும்தான். அன்றைக்கி என்னை பற்றி கொஞ்சம் கூட உன்னை நம்பி வந்தவள கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஜெயிலுக்கு அனுப்பணும்னு தானே நீ. உன்னை நம்பி என் பொண்ணை எப்படி விட சொல்கிற? என் செத்தாலும் என் பொண்ணு சுடரை யார்கிட்டையும் நான் கொடுக்க மாட்டேன். முக்கியமாக உன் ஃப்ரெண்டு கர்ணாக்கு சுடர் என்னோட பொண்ணுன்னு தெரிஞ்சா உனக்கே தெரியாமல் சுடரை என்ன வேணாலும் அவன் பண்ணுவான். அந்த அளவுக்கு ஒரு அரக்கம் அவன். இங்கே பாரு, என் பொண்ணை உன்கிட்ட கொடுக்க முடியாது. தயவு செஞ்சு உன்னை கெஞ்சு கேட்டுக்கிறேன், நான் தான் உன் அப்பனை சுடர்கிட்ட எக்காரணத்துலேயும் சொல்லிவிடாத. தயவு செஞ்சு நீ சொல்லா வரைக்கும் சுடருக்கு அது தெரியவே போகிறது கிடையாது. இது வரைக்கும் உன்னை பற்றி ஒரு வார்த்தை கூட நான் சுடர்கிட்ட சொன்னதும் கிடையாது. தயவு செஞ்சு நீ சொல்லிடாத, அவ்வளோதான் நான் உன்கிட்ட கேட்டுக்கிறேன். நான் இருக்கிற வரைக்கும் என்னை நிம்மதியாக இருக்க விடு அப்படின்னு அபி இங்கே வெற்றிக்கிட்ட கேட்டுட்ருக்காங்க. கவலைப்பட நானா சுடர்கிட்ட சொல்ல போகிறது கிடையாது. ஆனால் காலம் எல்லாத்தையும் ஒரு நாள் கண்டிப்பாக சுடருக்கு தெரியப்படுத்தணும்னு வெற்றி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டோரியில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.